ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக் டு சால்வ் லாட்டிஸ் எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது மாதிரி சில அயோனிக் காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு எதுக்கு வந்து லாட்டிஸ் எனர்ஜி வந்து அதிகமாக தேவைப்படுது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இனிஷியலி லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னா என்ன டெஃபினேஷன்னா, எனர்ஜி ரெக்வயர்ட் டு கன்வெர்ட் தி அயோனிக் காம்பவுண்ட் இன் சாலிட் ஸ்டேட் டு ஐசோலேட்டட் கேஷியஸ் அயான்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து NaCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த NaCl வந்து எப்படி இருக்கும், ஒரு லாட்டிஸ் ஃபார்மில் இருக்கும் கரெக்டாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு Na+ பக்கத்துலேயே வந்து Cl- இந்த மாதிரி ஒரு லாட்டிஸில் இருக்கிற ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சோடியம் குளோரைடை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட்டாக சோடியம் அயான்ஸ் ஆகவும் குளோரைடு அயான்ஸ் ஆகவும் தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ என்னென்னா கேஷியஸ் ஸ்டேட்டில், புரியுதா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எனர்ஜி யூ ஹாவ் டு சப்ளை, எனர்ஜி நீங்கள் தான் கொடுக்கணும். எனர்ஜி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு சப்ளை. ஸோ அதுக்கு அந்த எனர்ஜி தான், அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து லாட்டிஸ் எனர்ஜி. சின்ஸ் யூ ஆர் சப்ளையிங் எனர்ஜி, அதனோட என்தால்பி எப்படி இருக்கும், பாசிட்டிவ். இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சின்ஸ் யூ ஆர் சப்ளையிங் எனர்ஜி கொடுத்தா தான் அந்த மாதிரி வந்து ஒரு லாட்டிஸில் இருக்கிற ஒரு அயோனிக் காம்பவுண்டை உங்களால் கேஷியஸ் அயான்ஸாக பிரிக்க முடியும். ஸோ இது வந்து எப்படி வருது, ஏன் வந்து இந்த எனர்ஜி தேவைப்படுது? இந்த சோடியம் குளோரைடு இந்த மாதிரி தானே இருக்கும் லாட்டிஸில். ஓகே, ஸோ சாலிட் ஸ்டேட்டில் நிறைய படிச்சிருப்போம். இந்த மாதிரி இருக்கிற போது இதனுடைய இதுக்கும் இந்த கேட்டையானுக்கும் இந்த ஆனையானுக்கும் மத்தியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். கரெக்டாக, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன், ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி ரெண்டு ஒன்றோட ஒன்று, இது தன்னை இழுக்குமோ இது இழுக்குமோ, ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் யூ ஹாவ் டு சப்ளை எனர்ஜி. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதிகமாக என்ன ஆகும், நீங்கள் கொடுக்க வேண்டிய எனர்ஜி, தட் மீன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய லாட்டிஸ் எனர்ஜி அதை பிரிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியும் அதிகமாகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, லாட்டிஸ் எனர்ஜியும் அதிகமாகும். அதாவது த எனர்ஜி யூ ஆர் கோயிங் டு சப்ளை இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் கேட்டையான் அண்ட் அன் ஆனையான். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு, இப்போ இந்த கேட்டையான் மேலே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அதே மாதிரி இந்த ஆனையான் மேலே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். ஸோ நான் EAன்னு எழுதுகிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுது, லாட்டிஸ் எனர்ஜியும் அதிகமாகும். ஏன்னா என்ன ஆகுது, இன்னுமே அதிகமான ஒரு அட்ராக்ஷனோடு இருக்கும்போது யூ ஹாவ் டு சப்ளை மோர் எனர்ஜி டு பிரேக் திஸ் பாண்ட், டு பிரேக் திஸ் ஆனையான் அண்ட் கேட்டையான். புரியுதா? இதை பிரிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியும் அதிகம். புரியுதா? ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து என்ன ஆச்சு, இட் இஸ் பேஸ்ட் ஆன் சார்ஜ் ஆன் தி கேட்டையான் அண்ட் தி ஆனையான். புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் க்ரைட்டீரியா வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேட்டையான் ஆனையான் இருக்குது. இந்த கேட்டையான் ஆனையானுக்குள்ள இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கணும். ஸோ இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ், இந்த சென்டர் ஆஃப் தி அயான் இந்த டு திஸ் சென்டர் ஆஃப் தி அயான், இந்த மாதிரி ஒன்று எழுதுகிறோம். அதே மாதிரி இது ஒரு கேட்டையான், இது ஒரு கேட்டையான். ஓகே, ஸோ இப்போது இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஷார்ட் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் லாங். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஷார்ட்டாக நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஷார்ட் பாண்ட் டிஸ்டன்ஸ், லாங் பாண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, which one is easy to break? This one is easy to break and this is very strong. புரியுதா? ஸோ அப்போ என்ன ஆகுது, when the cation and the anion are smaller in size, the electrostatic attraction increases because the bond distance, the distance between, அதாவது என்ன சொல்லலாம்னாக்கா இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இது இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, இஸ் வெரி லெஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ். புரியுதா? ஸோ இன் ஷார்ட், அதே மாதிரி கேட்டையான் அண்ட் ஆனையானோட சைஸ் வந்து அதிகமாக என்ன ஆகுது, த இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். அப்போது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். புரியுதா? ஸோ இன் ஷார்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் பாருங்கள், யுவர் லாட்டிஸ் எனர்ஜி, தேவைப்படுற எனர்ஜி, ஓகே, இஸ்
equal to K, some constant. This is what? Q plus, this is Q minus, and this is R plus, R minus. That means your lattice energy is directly proportional to the charge on the cation and charge on the anion. அதே மாதிரி it is inversely proportional to the radius of the cation and radius of the anion. புரியுதா? ஸோ இப்போ என்ன ஆகுது? சார்ஜ் ஆன் cation increases, the electrostatic attraction increases, thereby the lattice energy also increases. When the charge on the anion increases, the electrostatic attraction increases, and the energy you have to supply to separate them, that is the lattice energy, will also increase. So அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the radius of the cation increases. இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? lattice energy டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி the radius of the anion increases, உங்களோட lattice energy டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைஸ். புரியுதா? ஸோ இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு நான் வந்து இதுவாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ lattice எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க. ஸோ Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் ஹேவிங் மோர் சார்ஜ்? This is having more charge, cation. So this will have lattice energy high lattice energy. புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த lattice energy வந்து directly proportional to the charge on the anion. இப்போ இதுக்கு வந்து பார்க்கலாமா? ஸோ இது என்ன எடுத்துக்கலாம்? ஸோ O2 minus அப்புறமா வந்து Cl minus. ஸோ இந்த ஆனியானில் which is having more charge, this one. So this will have higher lattice energy. Then your lattice energy is inversely proportional to the radius of the cation. ஸோ இப்போ இது என்ன எடுத்துக்கலாம்? Na plus K plus. எதனோட சைஸ் அதிகமாக இருக்குது, எதனோட சைஸ் கம்மியாக இருக்குது? ஸோ இஃப் யூ see the periodic table, so down the group the size increases. So sodium is smaller than potassium. So இப்போ என்ன வரும்? So higher the size, lesser will be the lattice energy. இப்போ lattice energy யாருக்கு அதிகமாக இருக்கும்? சோடியம்க்கு தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா lattice energy is inversely proportional to the radius of the anion also. ஸோ இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம்? F minus Cl minus. ஸோ which is bigger in size? Chlorine is bigger in size. Fluorine is the smallest atom. ஸோ இப்போ இது என்ன ஆகும்? ஃப்ளூரினுக்கு தான் அதிகமான lattice energy. See, when the size decreases, they are very close to each other. Where they are very close, the size decreases, the cation and the anion are very close to each other. So the electrostatic attraction is strong. அதை பிரிக்கவே முடியாது. ஸோ யூ நீட் டு சப்ளை ஹை எனர்ஜி டு செப்பரேட் them. Lattice energy is what? The energy you have to supply to separate them. The higher the electrostatic attraction, the more the energy you have to supply. இப்போ புரியுதா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஒரே ஒரு ரூல் தான், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கம்பேர் தி சார்ஜஸ் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான் ஆஃப் த அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சார்ஜை தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சார்ஜை வந்து பாருங்கள். அந்த சார்ஜில் வந்து கண்ணை மூடிட்டு எதை கம்பேர் பண்ணணுமோ, எதுக்கு ஹையர் சார்ஜ் இருக்கோ. சப்போஸ் இஃப் த அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் ஹையர் சார்ஜ் எய்தர் ஆன் கேட்டயான் ஆர் ஆன் ஆனயான் வில் ஹவ் ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருந்தாலே என்ன அர்த்தம்? you have to supply more energy to supply, lattice energy will be high. If the charges are same இருக்குன்னா then look for the sizes. ஃபஸ்ட்டே சைஸை பார்க்க வேண்டாம். புரியுதா? ஸோ give priority to charge. இதை போட்ட உடனே உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் ஏன் என்ன ஏது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ NaCl MgCl2. ஸோ ஸ்டெப் வைஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்குது? NaClல Q ப்ளஸ் வந்து என்ன? +1. ஓகே, அதே மாதிரி Q மைனஸ் வந்து என்ன இருக்குது? -1. அதே மாதிரி இங்கே வந்து MgCl2 பாருங்கள். Q ப்ளஸ் வந்து என்ன? +2. குளோரினோடது வந்து -1. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சார்ஜ் இது வந்து Na ப்ளஸ், கரெக்டாக? Na ப்ளஸ்ஸு, இது வந்து Mg2 ப்ளஸ். ஸோ இதுலேயே வந்து என்ன தெரியுது? இதுக்கு தான் lattice எனர்ஜி அதிகம். வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம், கண்ணை மூடிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு மெயின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே வந்து என்ன இருக்குது? ஸோ திஸ் இஸ் வாட்? Na ப்ளஸ் Cl மைனஸ். அதே மாதிரி இதுலேயும் Na ப்ளஸ் தான்.
2 எண்ணே அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த கேட்டையோனோட சார்ஜ் அவ்வளோதான். இதில் வந்து இருக்குது O2 மைனஸ். புரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டையானுக்கும் சேம் சார்ஜ், பிகாஸ் சேம் இது. இதில் பாருங்கள், இது மைனஸ் இது. ஸோ திஸ் வில் ஹேவ். ஓகே, நெக்ஸ்ட் கம் MgO. இது பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், Mg2 ப்ளஸ் O2 மைனஸ். அதே மாதிரி ஸ்ட்ரான்ஷியம் 2 ப்ளஸ் O2 மைனஸ் எல்லாத்துக்குமே சார்ஜ் சேமாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் வந்து சைஸுக்கு போகணும். ஸோ சார்ஜ் பேஸ் பண்ணி நம்மளால் எதுவும் எடுக்க முடியல. செகண்ட் வந்து சைஸ் இப்போ தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதா? ஸோ இது வந்து பாருங்கள், ஆக்சிஜன் சேம். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஸோ மெக்னீஷியம் ஸ்ட்ரான்ஷியம். ஸோ பீரியாடிக் டேபிளில் மெக்னீஷியம் ஸ்ட்ரான்ஷியம் எது மேலே வருது, எது கீழே வருது, டவுன் த குரூப் த சைஸ் இன்க்ரீசஸ், ரைட்? ஸோ மெக்னீஷியம்க்கு அப்புறமா தான் ஸ்ட்ரான்ஷியம். ஸோ ஸ்ட்ரான்ஷியம் இஸ் ஹேவிங் மோர் சைஸ். மோர் த சைஸ், ஸோ more the size, lesser the energy. So magnesium having the small size will have more lattice energy. Next இது பார்க்கலாம். இது வந்து என்னது, calcium plus 2. இது வந்து oxygen 2 minus. அதே மாதிரி calcium 2 plus sulfide வந்து 2 minus. இப்போ calcium எல்லாத்துக்கும் சேம் சார்ஜ், அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். calcium 2 ப்ளஸ். இப்போ ஆக்சிஜன் பார்க்கலாமா? ஆக்சிஜன் கீழே தான் சல்ஃபர் வருது. சல்ஃபர் இஸ் ஹேவிங் மோர் சைஸ். மோர் த சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன இருக்குது, லாட்டிஸ் எனர்ஜி இதுக்கு கம்மி. ஸோ ஆக்சிஜன் calcium oxide will have higher lattice energy. Okay, now it is clear. Now I am going to give a homework. Okay, a little bit toughனு சொல்ல மாட்டேன், பட் if you solve this, you can be sure நீங்கள் வந்து கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அமாங் த ஃபாலோயிங், முன்னாடி 2க்கு தானே நம்ம பண்ணோம். இப்போ நான் ஐம் கோயிங் டு கிவ் அ செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். கம்பேர் பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் லுக் ஃபார் த சார்ஜஸ். எதுக்கு சார்ஜ் அதிகமாக இருந்தால் கண்ணை மூடிட்டு போயிடுங்க. புரியுதா? எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்குது. சார்ஜில் ஈக்குவலாக இருக்குன்னா நெக்ஸ்ட் கம்பேர் த சைஸ். புரியுதா? ஸோ among the following, so magnesium oxide, strontium, KF, cesium fluoride, MgF2, இந்த 5ல் எதுக்கு ஹை லாட்டிஸ் எனர்ஜி, அதே மாதிரி இந்த 5ல் எதுக்கு ஹை லாட்டிஸ் எனர்ஜி. ஓகே, சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சரை போடுங்க. ஓகே, தேங்க்யூ.